அனைவருக்கும் வணக்கம். தொடரி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ல டெஸ்ட் நம்பர் 9க்கான மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருந்து டெஸ்ட் நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அசோக் ஒரு மடிக்கணினியை ரூபாய் 60,000க்கு வாங்கி 72,000க்கு விற்றார் எனில் அவரின் லாப சதவீதம் கேட்பாங்க. ஓகேவா? லாப சதவீதமும் நஷ்ட சதவீதமும், அங்க லாபம் நடந்திருந்தா லாப சதவீதம், நஷ்டம் நடந்திருந்தா நஷ்ட சதவீதம் கேட்பாங்க. அதை நம்ம சொல்ல போறோம். ஓகேவா? அவர் எவ்வளவுக்கு வாங்கினாரு? 60,000க்கு வாங்கினார். இது அவரோட காஸ்ட் பிரைஸ். அவர் எவ்வளவுக்கு வித்தாருன்னு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 72,000க்கு வித்திருக்காரு. அப்ப இது அவரோட செல்லிங் பிரைஸ். ஓகே, அப்ப வாங்கினதை விட வித்தது அதிகமா தான் வித்திருக்காரு. அவருக்கு அப்ப கண்டிப்பா அங்க ப்ராஃபிட். அப்ப லாப சதவீதம் தான் நம்ம சொல்ல போறோம். ஓகேவா? அவருக்கு எவ்வளவு லாபம் பாருங்க. அப்ப இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்க்க போறோமா? அப்ப 12,000. அப்ப அவருக்கு லாபம்னு பாத்தீங்கன்னா 12,000 ரூபாய் லாபம். ஓகே, அப்ப மேல லாபம் எவ்வளவோ அந்த லாப தொகை எழுதிக்கோங்க. கீழே எப்பவுமே காஸ்ட் பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 60,000. ஓகே, எவ்வளவு பர்சன்டேஜ்னு சொல்லிடலாமா? ஓகே, 3 0க்கு 3 0 அடிச்சிடலாமா? 1 12 12 5 12 60. 1/5ன்ற ஃபிராக்ஷன் நமக்கு கிடைச்சிருக்கா? அப்போ 1/5ன்ற பின்னத்துக்கு ஈக்குவலான பர்சன்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா 20%. அப்போ அவருக்கு எவ்வளவு ப்ராஃபிட்னு பாத்தீங்கன்னா 20% ப்ராஃபிட். ஓகே, இதை நிறைய முறை நம்ம சொல்லிடலாம். ஓகே, 60,000ல 6,000 10%, இன்னொரு 6,000 சேர்த்தீங்கன்னா 12,000 வந்துடும். அப்போ 20% தான் அவருக்கு அங்கே ப்ராஃபிட் அப்படின்றது நம்ம சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு பொருளை ரூபாய் 15,000க்கு விற்றதில் ராமு என்பவர் ரூபாய் 3,000 லாபம் அடைகிறார் எனில் அவரோட லாப சதவீதம் என்னன்னு கேட்கிறாங்க. ஓகேவா? 15,000க்கு வித்திருக்காரு. அப்ப அவரோட செல்லிங் பிரைஸ் 15,000. ஓகேவா? ஓகே, அவருக்கு அதுல லாபம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3,000. ஓகே, அப்ப அவரோட காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்கு? ஓகேவா? 15,000க்கு வித்ததுல 3,000 லாபம். அப்ப கரெக்டா இந்த 15,000க்குள்ள காஸ்ட் பிரைஸும் இருக்கும் பிளஸ் ப்ராஃபிட்டும் இருக்குமா? அப்போ இதுல ப்ராஃபிட்டான 3,000 கழிச்சா நமக்கு காஸ்ட் பிரைஸ் கிடைச்சிடும் இல்லையா? இதுல 3,000 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 12,000 கிடைக்குமா? அப்போ அவரோட காஸ்ட் பிரைஸ் 12,000, அவருக்கு ப்ராஃபிட் 3,000. அப்போ 12,000த்துல 3,000ன்றது எவ்வளவு பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிச்சிடலாமா? 12,000த்துல 3,000 அப்படின்றது எவ்வளவு பர்சன்டேஜ்னு சொன்னா அவரோட லாப சதவீதம் நம்ம சொல்லிடலாமா? ஓகே, 3 0க்கு 3 0 அடிச்சிடலாமா? 1 3 3 4 3 12. அப்போ 1/4ன்ற பின்னம் கிடைச்சிருக்கு. அப்போ 1/4ன்ற பின்னத்துக்கு ஈக்குவலான பர்சன்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா 25%. ஓகேவா? ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு பொருளை ரூபாய் 880க்கு விற்றதில் ஒருவர் 10% லாபம் அடைந்தார். தற்போது வியாபாரம் குறைவாக இருப்பதால் முந்தைய விற்ற விலையில் 25% தள்ளுபடி தருகிறார் எனில் அவர் அடைந்த லாப அல்லது நஷ்ட சதவீதம் என்னன்னு கேட்கிறாங்க. ஓகே, பாத்துலாமா? ஒருத்தங்க 880 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. விற்கும் போது அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 10% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கா. அப்ப இந்த 880 ரூபான்றது எவ்வளவு பர்சன்டேஜ்? 100%ன்றது எப்பவுமே காஸ்ட் பிரைஸ். அதாவது 10% லாபம் சேர்ந்தா ஓகேவா? லாபம் போது கூட்டணும், நஷ்டம் போது அந்த 100ல இருந்து கழிக்கிறோமா? அப்ப இந்த 880 ரூபான்றது 110%. ஓகே, அடுத்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வியாபாரம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இந்த செல்லிங் பிரைஸ்ல 25% டிஸ்கவுண்ட் பண்ணிடுறாங்க. அப்ப பிரசன்டா அவங்களோட செல்லிங் பிரைஸ் என்ன இருக்குன்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? சரி, ஓகே, இதுல முதல்ல நம்ம காஸ்ட் பிரைஸ் என்ன நமக்கு தெரியணும் இல்லையா? 100% இப்ப கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே, பாருங்க. 11வது வாய்ப்பாடுல அடிச்சோம்னா இங்க 10 முறை, இங்க 80 முறை வருமா? ஓகே, 10%ன்றது 80 அப்படின்னா 100%ன்றது 800 இருக்குமா? ஓகே, அப்ப அந்த பொருளோட காஸ்ட் பிரைஸ் 800 ரூபாய். இப்ப வியாபாரம் கம்மியா இருக்குன்றதுனால ஆல்ரெடி இருந்த செல்லிங் பிரைஸ்ல 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்ப இந்த 880ல 25% வேணும். 88ன்றது ஒரு 10%. அப்ப இன்னொரு 88 சேர்த்தோம்னா 176. ஓகே, அதுல ஒரு பாதின் போது 5%. அப்ப இதுல பாதின்னு பாத்தீங்கன்னா 44. 176ஓட 44 நம்ம சேர்த்தோம் அப்படின்னா 220. அப்ப இதுல ஓகேவா 880 ரூபாயில 25% ஆன 220 ரூபாய் இப்போ என்ன பண்ணிட்டாங்க? குறைச்சிட்டாங்க. அப்ப பிரசண்டா அவங்களுக்கு செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 660 ரூபாவா இருக்குமா? ஓகே, இப்ப அவங்களுக்கு என்னன்னு பாருங்க. காஸ்ட் பிரைஸ் 800 ரூபாய். அவங்க இப்ப சேல் பண்ண போறது 660 ரூபாய் தான். அப்ப கண்டிப்பா அவங்களுக்கு அங்க ப்ராஃபிட்டா லாஸான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு லாஸ் தான். ஏன்னா காஸ்ட் பிரைஸ் விட செல்லிங் பிரைஸ் கம்மியா இருக்கு. அப்ப லாஸ் பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லிடலாமா? எவ்வளவு ரூபாய் அவங்களுக்கு லாஸ் நடந்திருக்கு? 800 ரூபாய்க்கு வாங்கி 660 ரூபாய்க்கு வித்திருந்தா இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம்ன்றது தான் லாஸ். அப்ப 140 ரூபாய் அவங்களுக்கு லாஸா? எவ்வளவுக்கு? காஸ்ட் பிரைஸ் எப்பவுமே நம்ம லாஸோ ப்ராஃபிட்டோ பார்ப்போம். அப்ப 800 ரூபாய்க்கு
140 ரூபான்றது எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்க்கணுமா? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடுறோம். ஓகேவா? இங்கே பாருங்க 7 முறை, இங்கே 40 முறை. ஓகேவா? இதுக்கு மேலே ஏதாச்சும் அடிக்க முடியுமான்னு பார்த்தா எதுவும் அடிக்க முடியாது. 7/40க்கெல்லாம் எந்த பர்சன்டேஜும் கிடையாது. அப்போ இங்கே இன்ட்டு 100 எடுத்துக்கலாமா? ஓகே, நம்ம அடிச்சோம் அப்படின்னா இதை 40ஆல் அடிச்சோம் அப்படின்னா 2.5ன்னு வருமா? அப்போ 7 × 2.5, 7 × 2 14, 7ல பாதி 3.5, அப்போ 14 + 3.5 நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 17.5% அவங்களுக்கு அங்கே லாஸ். ஓகேவா? நஷ்டம் அடைஞ்சிருக்கு அப்படின்றது அர்த்தம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேவா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் பர்சன்டேஜ், லாஸ் பர்சன்டேஜ், காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், ப்ராஃபிட்டா என்ன, லாஸ்னா என்ன, அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்னா என்ன, இந்த எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் கொஸ்டின் அவங்க எப்படி கொடுத்தாலும் அழகாக நம்ம படிச்சு ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? 10% ப்ராஃபிட்ல 880 ரூபாய்க்கு வித்திருக்காரு. அப்போ 110% தான் இந்த 80. ஓகே, வியாபாரம் கம்மியா இருக்கிறதுனால முந்தைய விற்ற விலையில் 25% தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. முந்தைய விற்ற விலையில 880 ரூபாய் தான் முன்னாடி வித்த விலை. ஓகேவா? இப்போ அதில் 25% ப்ராஃபிட் போயிருந்தா, சாரி டிஸ்கவுண்ட் போயிருந்தா, இப்போ அவர் எவ்வளோ வித்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 660 ரூபாய்க்கு வித்திருக்க போறாரு. ஓகே, இப்போ பாருங்க காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் வித்தியாசம் பார்த்து அங்கே லாபமா நஷ்டமா அது எவ்வளோ சதவீதம் அப்படின்றத நம்ம சொல்ல போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட். ஒருவர் ஒரு பொருளை விற்றதில் 10% நஷ்டம் அடைகிறார். அவர் ரூபாய் 600 அதிகமாக விற்றால் 20% லாபம் அடைகிறார் அப்படின்னா அந்த பொருளின் வாங்கிய விலை என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, 2022 நடந்த குரூப் டில கூட இந்த பேட்டர்ன்ல இருந்து, ஓகேவா, இந்த டைப்ல இருந்து கொஸ்டின் வந்திருந்தது. ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின். ஓகே, பாருங்க, முதல்ல அவர் ஏதோ ஒரு விலைக்கு வித்திருக்காரு. அப்போ அவருக்கு அங்கே 10% லாஸ் ஆயிருக்கான். ஓகே, அப்போ 10% லாஸ் ஆயிருந்தா எவ்வளோ பர்சன்டேஜ் வித்திருப்பாரு? 90% வித்திருப்பாரு. ஆனா அவரு ஆல்ரெடி வித்த விலையை விட இப்ப 600 ரூபாய் அதிகமாக்கி வித்திருந்தார். ஓகேவா? இப்போ அவருக்கு என்ன கிடைக்குதுன்னா 20% லாபம் கிடைக்குது. அப்ப 20% லாபம்னா இப்ப அவர் வித்தது எவ்வளவு பர்சன்டேஜுக்கு? 120%. 90%ல இருந்து அவரோட செல்லிங் பிரைஸ் ஏன் 120% ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த 600 ரூபாய் கூட்டினதுனால தானே. அப்ப பாருங்க, இந்த 90க்கும் 120க்கும் வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா 30%. அப்ப இந்த 30% தான் இந்த 600 நம்ம சொல்லலாமா? ஓகே, இதை அடிச்சோம் அப்படின்னா ஒரு முறை, இங்க 20 முறை, 1%ன்றது 20 நமக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க என்ன கேட்கறாங்க? அந்த பொருளின் வாங்கிய விலை என்னன்னு கேட்கறாங்க. எப்பவுமே காஸ்ட் பிரைஸ் நமக்கு எவ்வளவு பர்சன்டேஜ்? 100%. 1%ன்றது 20 அப்படின்னா 100%ன்றது 2000. ஏன்னா 1 × 100 பண்ணும்போது எனக்கு 100% கிடைக்கும். அப்ப இங்கேயும் × 100 பண்ணா 2000. அப்ப அந்த பொருளோட காஸ்ட் பிரைஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 2000 ரூபாய். ஓகேவா? ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சரா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ராக்கி என்பவர் சுஜாதா என்பவருக்கு டிவி ஒன்றை 10% லாபத்தில் விற்றார். ஓகே, ஓகேவா? ராக்கின்றவர் சுஜாதாக்கு 10% லாபத்தில் ஒரு டிவியை விற்கிறார். ஓகே, அடுத்து பாருங்க, ஊர்மிளா என்பவர் அதே டிவியை ராக்கி என்பவருக்கு 20% லாபத்தில் விற்றார். அப்போ ராக்கிக்கு, ஓகேவா, ஊர்மிளா அப்படின்றவங்க 20% ப்ராஃபிட்ல அந்த டிவியை வித்திருக்காங்க. ஊர்மிளா அந்த டிவியை 50,000 கொடுத்து வாங்கினால் எனில் சுஜாதா அந்த டிவியை வாங்க எவ்வளவு ரூபாய் செலவு செஞ்சிருப்பாருன்னு கேட்கறாங்க. அப்போ ஊர்மிளா 50,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்களா? ஓகே, ஊர்மிளாவோட காஸ்ட் பிரைஸ் 50,000. அவங்க 20% ப்ராஃபிட்ல ராக்கி கொடுத்துருக்காங்களா? அப்போ 50,000த்துல 20% நம்ம சேர்த்தனா 5,000 அப்படின்றது 10%, இன்னொரு 5,000 சேர்த்தோம்னா 10,000 வச்சு அவங்க ராக்கிக்கு வித்திருப்பாங்க. அப்ப ராக்கிக்கு எவ்வளவு ரூபாய்க்கு வித்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 60,000 ரூபாய்க்கு வித்திருப்பாங்களா? ஓகே, 60,000 ரூபாய்க்கு வித்திருப்பாங்க. இப்போ ராக்கியோட காஸ்ட் பிரைஸ் 60,000. ராக்கி 10% ப்ராஃபிட்ல சுஜாதா கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல 10% அப்படின்னா 6,000. அப்ப இதோட இன்னொரு 6,000 சேர்த்து சுஜாதாக்கு வித்திருக்காங்களா? அப்ப சுஜாதாக்கு எவ்வளவுக்கு வித்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 66,000 ரூபாய்க்கு வித்திருப்பாரு. அப்போ சுஜாதா அதை எவ்வளோ கொடுத்து வாங்கியிருப்பாங்க? 66,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருப்பாங்க. அப்போ சுஜாதாவோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 66,000. ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட். 40 பொருட்களின் விற்ற விலை என்பது 60 பொருட்களின் வாங்கிய விலைக்கு சமம் எனில் லாப சதவீதம் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ 40 பொருட்களின் விற்ற விலை, அப்போ 40 × செல்லிங் பிரைஸ், ஓகேவா, ஈக்குவல் டு 60 பொருட்களின் வாங்கிய விலைக்கு. அப்ப 60 × காஸ்ட் பிரைஸ்க்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல பாருங்க, இது 2 டைம்ஸ் அப்படின்னா இது 3 டைம்ஸ். கேன்சல் பண்ணலாமா? 2 டைம்ஸ் ஆஃப் செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் காஸ்ட் பிரைஸா?
ஓகேவா? இப்போ நம்ம மாற்றி எடுப்போம் இல்லையா? காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா 2, செல்லிங் ப்ரைஸ்னா 3ன்னு எடுப்போமா? காஸ்ட் ப்ரைஸ்னா 2, செல்லிங் ப்ரைஸ்னா 3ன்னு எடுக்கலாமா? அப்போது ₹2 வாங்கி ₹3 விற்றுருக்காருன்னு அர்த்தமா? அப்போ நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்ற ₹1 லாபம் தானே. ₹2 ₹1 லாபம், ஆமாவா? ₹2 ₹1 லாபம். அப்போ 1/2னா எவ்வளோ பர்சன்டேஜ்? 50%. அப்போ அவங்களுக்கு அங்கே ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 50% ப்ராஃபிட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்க. ₹1க்கு 25 பொருட்களை விற்றதில் 20% லாபம் கிடைக்கிறது எனில் அவர் ₹1க்கு எத்தனை பொருட்களை வாங்கி இருப்பார்? பாருங்க, ₹1க்கு 25 பொருட்களை வித்திருக்காரு. அப்போ ₹1க்கு 25 பொருட்களை வித்ததுன்றப்ப 25 இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ் எடுத்துப்போமா? அப்படி விற்கும் போது அவருக்கு 20% கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்னா அப்போ அதே ₹1க்கு அவர் எத்தனை பொருட்களை வாங்கி இருப்பாருன்னு கேட்குறாங்க. அப்போ தெரியாது இல்லையா? அப்போ எக்ஸ் இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கலாம். இங்கேயும் ₹1 தான், இங்கேயும் ₹1 தான். வாங்கிய விலையும் விற்ற விலையும் சமமாக இருக்கும். அது ₹1 இருக்கலாம், ₹1,00,000 இருக்கலாம், இல்லை ₹5,000 இருக்கலாம். ஆனால் வாங்கிய விலையும் விற்ற விலையும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி எடுக்க முடியும். ஓகே, அதுக்கு மேலே பாருங்க, இது எதுவும் நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. அப்போ செல்லிங் ப்ரைஸை எக்ஸ்னும் காஸ்ட் ப்ரைஸை ₹25 எடுத்துக்கலாமா? 25 செல்லிங் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அவங்க என்ன சொல்றாங்க? 20% ப்ராஃபிட்னு சொல்றாங்களா? அப்போ காஸ்ட் ப்ரைஸ்ன்றது 100%, செல்லிங் ப்ரைஸ்ன்றது 120%. ஏன்னா 20% ப்ராஃபிட். ஓகே, 100%ன்றது 25 அப்படின்னா 120%ன்றது என்னன்னு சொல்லலாமா? ஓகே, நம்ம இங்கே அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு முறை, இது 4 முறையா? ஓகேங்களா? அப்போது ஒரு பங்குன்றது 4 அப்படின்னு வருது. ஓகேவா? பாருங்க, இப்போ 100%ன்றது 25 அப்படின்னா 120% நமக்கு வேணும். இங்கே 4 டைம்ஸ், இது 1 டைமா? 4 இன்ட்டு 30 பண்ணால் 120. அப்போ இங்கே 1 இன்ட்டு 30 நம்ம பண்ணோம் அப்படின்னா 30. ஓகேவா? அப்போ இங்கே எக்ஸுன்ற இடத்துல நமக்கு எனக்கு கிடைக்கும் 13 கிடைக்கும். ஓகேவா? அப்போது அவர் ₹1க்கு 25 பொருட்களை விற்றுருக்காரு அப்படின்னா அவர் ₹1க்கு எவ்வளோ பொருட்களை வாங்கியிருப்பாரு? 30 பொருட்களை வாங்கியிருப்பாரு அப்படின்றது அர்த்தம். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 30. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட். சர்க்கரையின் விலை 25% அதிகரித்துள்ளதால் ஒருவர் ₹400க்கு 10 கிலோ சர்க்கரை குறைவாக வாங்குகிறார் எனில் சர்க்கரையின் அதிகரித்த விலை உண்மை விலை என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஆரம்ப விலை என்ன, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுலையே, ஒரு 25% இன்க்ரீஸ் ஆச்சுலையே, அப்போ ஆரம்ப விலையில இப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், அந்த இன்க்ரீஸ் ஆன ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம ரொம்ப ஈஸியாக ஒரு ஃபார்முலா வச்சு பண்ணிடலாம். ஓகேவா? ஆரம்ப விலை, ஓகேவா, ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா பர்சன்டேஜ் இன்ட்டு ருப்பீஸ் டிவைடட் பை 100. இங்கே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அப்போ 100 + %. அதே ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆயிருந்ததுன்னா 100 - %. இன்ட்டு கேஜி. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் என்ன பர்சன்டேஜ் இருக்குது? 25% இருக்குது. அப்போ பர்சன்டேஜ் இருக்க இடத்துல 25. எவ்வளோ ருப்பீஸ் சொல்லியிருக்காங்க? 400 ருப்பீஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ ருப்பீஸ் இருக்க இடத்துல 400 டிவைடட் பை 100 + %. பர்சன்டேஜ் 25. இப்போ 100 + 25 125 இன்ட்டு எவ்வளோ கேஜி சொல்லியிருக்காங்க? 10 கேஜி சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே என்ன பண்ணலாம்? 10ன்னு கொடுத்துடலாமா? முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ என்னெல்லாம் சால்வ் பண்ண முடியுங்க? ஒரு முறை 5 முறையா? இங்கே நம்ம 5ஆல் அடித்தோம்னா ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சிடும். 5ஆல் அடித்தா இங்கே என்ன வரும்? நமக்கு 8 முறைன்னு வரும். அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன வருது? 8ன்னு வருது. அப்போ அந்த பொருளோட அந்த சர்க்கரையோட ஆரம்ப விலை 1 கிலோக்கு என்னவா இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ₹8 இருந்திருக்கும். ஓகே, 8ன்னு எங்கே ஆப்ஷன் இருக்குது? 2 இடத்துல இருக்குது. ஓகே, அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும் அடுத்து? அப்போ கண்டிப்பாக இந்த ஆப்ஷனும் இல்லை, இந்த ஆப்ஷனும் இல்லை. ஓகே, ஆரம்ப விலை ₹8. இப்போ ப்ரைஸ் என்ன ஆயிருக்கு? 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ₹8ல் 25% கண்டுபிடிச்சி கூட்டினா நமக்கு என்ன கிடைச்சிரும்? அதனோட அதிகரித்த விலை. ஓகேவா? ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆன ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சிருமா? ஓகே, 8ல் எனக்கு 25% 0.8 அப்படின்றது 10%, இன்னொரு 0.8ன்றது 10%, அதோட இன்னொரு 0.4 சேர்த்துனா 5%, 25% ஆயிடுச்சா? இதெல்லாம் சேர்த்து என்ன வருதுன்னு பாருங்க, 1.62ங்களா? அப்போ ₹2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இதோட ₹2 சேர்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆன ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ₹10. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பி. அதிகரிக்கப்பட்ட விலை ₹10, ஆரம்ப விலை ₹8. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். மூன்று பொருட்களின் வாங்கிய விலை சமம்.
ஒருவர் முதல் பொருளை 50% லாபத்திலும், இரண்டாவது பொருளை 40% நஷ்டத்திலும், மூன்றாவது பொருளை 23% லாபத்திலும் விற்றார் எனில் மொத்த லாப சதவீதம் என்னன்னு கேட்கிறாங்க. ஓகேவா? இந்த வார்த்தை கொஸ்டின்ல இருந்தால் வாங்கிய விலை சமம், எத்தனை பொருள் எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்தாலும் எல்லா பொருட்களின் வாங்கிய விலை சமம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருந்தால் இதனோட லாப சதவீதமும் நஷ்ட சதவீதமும் நம்ம ரொம்ப ஈஸியா சொல்லலாம். இங்க மொத்தம் 3% இருக்கா, அப்போ XYZன்னு எடுத்துக்கலாம். அதே 4% இருந்தா இன்னொரு டேர்ம் நீங்க எக்ஸ்ட்ரா WSO ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். ஓகேவா? இல்ல 2% XY மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கா, முதல் பொருளை 50% ப்ராஃபிட் எடுத்திருக்காங்களா, அப்போ எக்ஸோட வேல்யூவை +15 எடுத்துக்கலாம். ஓகேவா? ரெண்டாவது பொருளை 40% நஷ்டத்தில் எடுத்திருக்காங்களா, அப்போ ஒய்யோட வேல்யூ -14 எடுத்துக்கலாம். ஓகேவா? மூணாவது பொருளை 23% லாபத்தில் வைத்திருக்காங்களா, அப்போ ஜட்டோட வேல்யூ +23 எடுத்துக்கலாம். ஓகே, இதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3 வேல்யூ சேருங்க. +50 -40 +23 எல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா +50 -40 பண்ணும்போது +10 +10 +23 பண்ணும்போது +33. ஓகேவா? +33 வந்திருக்கு. டிவைடட் பை இங்க எத்தனை பர்சன்டேஜ் இருந்தது, 3% கொடுத்துருந்தாங்க, அப்போ டிவைடட் பை 3 பண்ணா நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 11%. ஓகே, நம்மளோட ஆன்சர் ப்ளஸ்ல தானே கிடைச்சிருக்கு, அப்போ கண்டிப்பாக அங்கே 11% ப்ராஃபிட். சப்போஸ் இங்கே மைனஸில் கிடைச்சா 11% லாஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகே, சப்போஸ் இங்கே 4% இருந்தால் 4 வேல்யூஸையும் சேர்த்துட்டு ஓகேவா டிவைடட் பை 4 பண்ணணும். சப்போஸ் இங்கே 2% இருந்தால் அது ரெண்டையும் சேர்த்து டிவைடட் பை 2 பண்ணணும். பண்ணால் நமக்கு கிடைச்சோம். ஆனால் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அனைத்து பொருட்களின் வாங்கிய விலை சமம். ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆல் ஆர்டிகல்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட், 2 பொருட்களின் விற்ற விலை சமம். ஓகே, விற்ற விலை சமம். அதில் ஒன்றை விற்றதில் 20% லாபமும் மற்றொன்றை விற்றதில் 20% நஷ்டமும் ஏற்பட்டது எனில் மொத்தமாக ஏற்பட்ட லாப அல்லது நஷ்ட சதவீதம் காண்க. லாஸ்ட் கொஸ்டின்ல வாங்கிய விலை சமமா இருந்தா எப்படி லாப அல்லது நஷ்ட சதவீதம் சொல்றதுன்னு பார்த்தோம். இங்க விற்ற விலை சமமா இருக்கு, இப்படி இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா அதுலயும் பாருங்க, கண்டிப்பா விற்ற விலை சமமா கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா வாங்கிய விலையும், அதாவது ஒரு பொருளோட விற்றதுல ஏற்பட்ட லாபம் இன்னொரு பொருள் ஏற்பட்ட நஷ்டம்ன்ற லாபம் நஷ்டம் மாறி இருக்கும், ஆனா பர்சன்டேஜ் சேமா இருக்கும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஃபைனலா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா லாஸ் தான் நடந்திருக்கும். அதுவும் எவ்வளவு சதவீதம் அப்படின்னா இந்த 0 விட்டுட்டு அந்த 2 ஸ்கொயர் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 4ன்னு கிடைக்குமா. இப்போ கண்டிப்பா உங்களுக்கு 4% லாஸ். ஓகேவா? 4% நஷ்டம் தான் நடந்திருக்கும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? கண்டிப்பா இந்த மாதிரி விற்ற விலை சமம்னு கொடுத்துட்டு சேம் பர்சன்டேஜ் லாஸ் அண்ட் ப்ராஃபிட்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பா ஓவராலாக சேர்த்து பார்க்கும்போது 2 பொருளையும் சேர்த்து பார்க்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பா லாஸ் தான் நடந்திருக்கும். அதுவும் எப்படிப்பட்ட லாஸ் அப்படின்னா அந்த வேல்யூல அந்த 0 விட்டுட்டு இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும் ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் அவங்களோட லாஸ். சப்போஸ் இங்க பாருங்க 15% லாஸ், இங்க 15% ப்ராஃபிட் இருந்தா இப்ப எப்படி அங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா இப்பவும் கண்டிப்பா லாஸ் தான். ஓகேவா? ஒரே சேம் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஒன்று சேம் பர்சன்டேஜ் லாஸ்ல இருக்கு இல்லையா. அப்போ இப்போ என்ன பண்ணா 15 ஸ்கொயர் பண்ணிக்கணும். 15 ஸ்கொயர் பண்ணா 225. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 2 பாயிண்ட் முன்னாடி வச்சு சொல்லணும். அப்போ கண்டிப்பா உங்களுக்கு 2.25% லாஸா இருக்கும். ஓகேவா? வேற ஒண்ணுமே கிடையாது. ஒன்று 20, 10, 30, 40 சொல்லிட்டு இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுப்பாங்க, இல்லைன்னா 13, 15, 17 மாதிரி கொடுப்பாங்க. அப்போ 0 இல்லாம இருந்துச்சுன்னா அந்த நம்பர் முழுமையா ஸ்கொயர் பண்ணி 2 பாயிண்ட் முன்னாடி வைக்கணும். 0ன்றதுனா அந்த 0 விட்டுட்டு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூவை மட்டும் ஸ்கொயர் பண்ணா ஓவராலா அவங்களுக்கு என்ன லாஸ் நடந்தது, எவ்வளவு பர்சன்டேஜ் நடந்தது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. சலவை இயந்திரத்தின் வாங்கிய விலை ரூபாய் 25,000. அதன் விலை முதலில் 20% அதிகரிக்கப்படுகிறது, பின்னர் 20% குறைக்கப்படுகிறது எனில் அதன் தற்போதைய விலை என்னன்னு கேட்கிறாங்க. ஓகேவா? இங்க பாருங்க, அதனோட காஸ்ட் பிரைஸ் வந்து 25,000 ரூபாய். முதல்ல அது என்ன பண்றாங்கன்னா 10% இன்க்ரீஸ் 20% இன்க்ரீஸ் பண்றாங்க. அடுத்து அதே 20% டிக்ரீஸ் பண்றாங்க. சேம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் சேம் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆயிருக்கா. அப்போ ஓவராலா கண்டிப்பா என்ன ஆயிருக்கும், குறைஞ்சுதானே போயிருக்கும். அது எவ்வளவு குறைஞ்சிருக்கும், 4% குறைஞ்சிருக்கும் இல்லையா. அப்போ இதுல 4% குறைச்சா இப்போ ப்ரெசென்ட்டா அந்த வாஷிங் மிஷினோட ப்ரைஸ் என்ன இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிடலாமா. ஓகேவா? ஓகே, இதுல பாருங்க 2500 அப்படின்றது 10%, 250 அப்படின்றது 1%. ஏன்னா ஒரு ஸ்தானம் முன்னாடி புள்ளி வச்சா அது 10%, 2 ஸ்தானம் முன்னாடி புள்ளி வச்சா அது 1%. அப்போ 250ன்றது 1% அப்படின்னா 4% வேணும்னா இன்ட்டு 4 250 × 4 1000
அப்போ 1000 ருபீஸ் குறைஞ்சு போயிருக்குமா? 25,000த்துல 1000 ரூபாய் குறைஞ்சா இப்போ அதனோட ப்ரைஸ் என்னவா இருக்கும்? 24,000 ரூபாயா இருக்க போகுது. ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும் இல்லையா? முதல்ல இதுல 20% கொடுத்து ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா 5,000 ஆட் பண்ணுவீங்களா? ஓகே, அப்போ என்ன வரும்? 30,000 ஆகும். இப்போ அதில் நீங்க என்ன பண்ணணும்? 20% டிக்ரீஸ் பண்ணணும். 30,000ல 20%ன்றது 6,000. அப்போ 30,000ல 6,000 போச்சுன்னா உங்களுக்கு இப்போ என்ன கிடைக்கும்? 24,000 கிடைக்கும். இப்படியே நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? இங்கே சேம் பர்சன்டேஜா இருக்குன்றதால நம்ம டைரக்டா எவ்வளவு பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சு அழகா அப்படியே குறைச்சி விட்டுறோம். ஓகே, அடுத்து பாருங்க. ஒரு வியாபாரி 1 கிலோ ரூபாய் 50க்கு வாங்கிய பொருளை 1 கிலோ ரூபாய் 40க்கு விற்பனை செய்கிறார். அப்ப அவர் வாங்குனது 50 ரூபாய், 1 கிலோ 50 ரூபான்னு வாங்கி 1 கிலோ 40 ரூபாய்க்கு கொடுக்குறாரா. ஆனால் அவர் 1 கிலோ எடைக்கு பதிலாக 640 கிராம் மட்டுமே விற்பனை செய்கிறார் எனில் அவருக்கு ஏற்பட்ட லாப சதவீதம் என்னன்னு கேட்கிறாங்க. கண்டிப்பா அவர் 1 கிலோ எடையை கொடுக்காம அதுக்கு பதில் கஸ்டமருக்கு எவ்வளவு மட்டும்தான் கொடுக்குறாரு? 640 கிராம் மட்டும்தான் கொடுக்குறாரு. இது என்ன டைப்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேர்மையற்ற வியாபாரி. ஓகேவா? டிஸ்ஆனஸ்ட் டீலரோட டீலிங் பத்தி வரும். ஓகே, 1 கிலோ அவர் எவ்வளவுக்கு வாங்கினாரு? 50 ரூபாய்க்கு வாங்கினாரு. ஓகே, ஆனா அவருக்கு கொடுத்தது 40 ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்காரு. ஓகேவா? இது அந்த பொருளோட ஒரிஜினல் பிரைஸ், இது அந்த பொருளோட செல்லிங் பிரைஸ். ஓகேவா? அவர் வித்தது 40 ரூபாய்க்கு, வாங்குனது 50 ரூபாய்க்கு. ஆனா அவரோட காஸ்ட் பிரைஸ்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொருளோட அடக்க விலைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, ஆனா அந்த அடக்க விலை அவர் அந்த 50 ரூபாய் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. அவர் 1 கிலோ பொருளை கஸ்டமருக்கு அப்படியே கொடுத்துருந்தாருன்னா அந்த 1 கிலோவோட காஸ்ட் பிரைஸ் 50 ரூபாய் தான். அவரோட காஸ்ட் பிரைஸ் அப்ப 50 ரூபாய் தான். ஆனா அவர் 50 ரூபாய்க்கான அந்த 1 கிலோ பொருளை கொடுக்கல. ஓகேவா? 1 kg பொருளோட காஸ்ட் பிரைஸ் தான் 50 ரூபாய். ஆனா அவர் கொடுத்தது 640 கிராம் மட்டுமே. அப்போ அவரோட ஒரிஜினல் காஸ்ட் பிரைஸ்ன்றது 640 கிராமுக்கான காஸ்ட் பிரைஸ் தான். ஓகேவா? அப்போ 1 kgக்கான காஸ்ட் பிரைஸ் 50 ரூபாய் அப்படின்னா 640 கிராமுக்கான காஸ்ட் பிரைஸ் வேணும். அப்படி என்னால் டைரக்டா சொல்லுவேன். அப்போ இந்த 1 kg நான் 1000 கிராம்ஸா மாத்திக்கலாமா? 1000 கிராம்ஸோட காஸ்ட் பிரைஸ் 50 ரூபாய்னா 640 கிராம்ஸ் வேணும். ஓகேவா? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடறேன். 100 கிராமோட காஸ்ட் பிரைஸ் 5 ரூபாய். அப்போ 600 கிராமோட காஸ்ட் பிரைஸ்னா இன்ட்டு 6. அப்போ 5 × 6 30 rupees பிளஸ் இந்த 40 கிராம்ஸ்க்கான காஸ்ட் பிரைஸ் பார்க்கலாமா? ஓகே, இங்க பாருங்க 10 கிராம்ஸோட காஸ்ட் பிரைஸ் 0.5. ஏன்னா இங்க ஒரு பாயிண்ட் தள்ளி வைக்கிறேன், இங்க ஒரு பாயிண்ட் தள்ளி வைக்கிறேன். ஓகேவா? அப்போ 10 கிராம்ஸோட காஸ்ட் பிரைஸ் 0.5 rupees. ஓகேவா? அப்போ 50 பைசா. அப்போ 40 கிராம்னா இன்ட்டு 4 பண்ணிக்கணும். அப்போ 0.5 × 4 2 rupees. அப்போ 640 கிராமோட காஸ்ட் பிரைஸ் 32 ரூபாய். அப்போ அவரோட ஒரிஜினல் காஸ்ட் பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 32 ரூபாய் தான். ஏன்னா 32 ரூபாய்க்கான பொருளை தான் அவர் கொடுக்குறாரு. ஆனா அவர் சொல்லி விற்கிறது நான் 1 கிலோவோட பொருள் கொடுக்குறேன் அப்படின்னு விற்கிறார். ஓகேவா? 40 ரூபாய்க்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டார். அப்போ 32 ரூபாய் அவரோட ஒரிஜினல் காஸ்ட் பிரைஸ், அவரோட ஒரிஜினல் செல்லிங் பிரைஸ் 40 ரூபாய். அப்போ அவருக்கு ப்ராஃபிட் இங்கே எவ்வளவா இருக்கு? 8 ரூபாய் இருக்கு. ஓகே, அப்போ எவ்வளோ பர்சன்ட் அவருக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்குன்னு சொல்லிடலாமா? 32 ரூபாய் 8 ரூபாய் அவருக்கு ப்ராஃபிட்டா? ஒரு முறை 4 முறையா? 1/4க்கான பர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25%. ஓகேவா? அப்போ அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 25% ப்ராஃபிட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு பொருளின் குறித்த விலை. ஓகேவா? ஒரு பொருளின் குறித்த விலை ரூபாய் 600. இதற்கு 20% தள்ளுபடி தரப்பட்டால் விற்ற விலை என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஒரு பொருளோட மார்க்கெட் பிரைஸ் 600 ரூபாய். ஓகேவா? அதுக்கு 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தா இப்போ செல்லிங் பிரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ இந்த 600ல 20% குறைஞ்சி போயிருக்கும் இல்லையா செல்லிங் பிரைஸ்ல? 600ல 20% அப்படின்னா என்ன வரும்? 16 to the 10%, இன்னொரு 60. அப்போ 120 அப்படின்றது 20%. அப்போ இதில் 120 நம்ம லெஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 480. அப்போ அந்த பொருளோட செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும்? விற்ற விலை என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா 480 ரூபாயா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு கடைக்காரர் பொருட்களை வாங்கிய விலையை விட 10% நஷ்டத்தில் விற்பதாக கூறி ஓகேவா 30% குறைவான எடையை தருகிறார் எனில் அவருக்கு ஏற்பட்ட லாப சதவீதம் என்னன்னு கேட்கிறான். ஓகே, ஒரு கடைக்காரர் என்ன சொல்றாருன்னா, நான் வாங்கிய விலையை விட 10% கம்மியான பிரைஸ்க்கு உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இங்க பர்சன்டேஜ்ல இருக்கு இல்லையா? அப்போ அந்த பொருளோட ஒரிஜினல் பிரைஸ் அவர் வாங்குது 100 ரூபாய்க்கு வாங்கினாருன்னு எடுத்துக்கலாம். 10% கம்மியா சேல் பண்ணியிருக்காரு அப்படின்னா 90 ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்காருன்னு எடுத்துக்கலாம். இது அந்த பொருளோட ஒரிஜினல் பிரைஸ், இது அந்த பொருளோட செல்லிங் பிரைஸ். ஓகேவா? 100 ரூபாய்க்கு நான் வாங்கினேன்,
நான் 10% உங்களுக்கு கம்மியாவே கொடுக்குறேன்னு சொல்றாரு. ஓகே, அந்த 100 ரூபான்றது அவங்க மென்ஷன் பண்ணல, 10% கம்மியா கொடுக்குறேன்னாங்க. அதனால நான் பர்சன்டேஜ் வரும்போது முழு மதிப்பு ஆரம்ப மதிப்பு நான் என்னென்னு எடுத்துக்கணும், 100 ரூபான்னு எடுத்துக்கிறேன். 10% கம்மியா சேல் பண்ணியிருந்தா 90 ரூபாய்க்கு அவர் சேல் பண்ணியிருப்பார். ஆனா அவர் முழுமையான பொருளை கொடுத்தாரா, அந்த 100% பொருளையுமே அவர் கஸ்டமருக்கு கொடுத்தாரா அப்படின்னா இல்ல. அடுத்த வார்த்தை கண்டிப்பா இருக்கும், லெஸ் வெயிட் கொடுத்திருப்பாரு. ஓகேவா, அப்படி பாருங்க எவ்வளவு லெஸ் வெயிட் கொடுக்குறாரு அப்படின்னா 30% எடை கம்மியா கொடுக்குறாரா. அப்போ வாங்குறது 100% வெயிட், அவர் 30% கம்மியா தான் கஸ்டமருக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா அவர் எவ்வளவு கொடுத்துருப்பாரு, 70%க்கான பொருளை தான் கஸ்டமருக்கு கொடுத்துருப்பாரு. அப்போ அந்த 70%ன்றது அவரோட ஒரிஜினல் காஸ்ட் பிரைஸ். அவர் வித்தது 90%க்கு வித்திருக்காரு, ஆமாவா? அப்போ கண்டிப்பா அவருக்கு அங்க ப்ராஃபிட் எவ்வளோ, 20% ப்ராஃபிட்டா. ஓகேவா, அப்போ 70க்கு 20 எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம சொன்னா அவருக்கு எவ்வளோ லாபம்னு சொல்லிடலாமா? 70க்கு 20 ஒரு சிலக்கு ஒரு சில அடிச்சலாமா? 2/7 ஃப்ராக்ஷனுக்கான பர்சன்டேஜ் என்னது, 28.57%. இங்க ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பாருங்க, எல்லாமே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா இருக்கு. ஆனா 28ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி ஒண்ணே தான் இருக்குன்றப்ப அதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா, இந்த 28.57% நீங்க கலப்பு பின்னமா எழுதுனா உங்களுக்கு என்ன வரும்னா 28 × 4/7% தான் வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு பொருளை ரூபாய் 1920க்கு விற்றதில் ஏற்பட்ட லாப சதவீதமும் அதே பொருளை ரூபாய் 1280க்கு விற்றதில் ஏற்பட்ட நஷ்ட சதவீதமும் சமம் எனில் 25% லாபம் ஏற்பட அந்த பொருளை எவ்வளவு ரூபாய்க்கு விற்க வேணும். இதுவும் 2022 குரூப் டில கேட்டிருந்தா ஒரு கொஸ்டின். ஓகேவா, அதாவது இதே டைப்ல இதே சேம் 10% வச்சு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா, பார்க்கலாமா? ஒரு பொருளை 1920 ரூபாய்க்கு விற்கும் போது ஏற்பட்ட லாபம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதை விற்கும் போது அவருக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அதே பொருளை ஓகேவா 1280 ரூபாய்க்கு விற்கும் போது ஏற்பட்ட நஷ்டம். ஓகே, ஒரே பொருளை தான் 1920 ரூபாய்க்கு விற்கும் போது லாபம் கிடைக்குது, அதே பொருளை 1280 ரூபாய்க்கு விற்கும் போது நஷ்டம் கிடைக்குதா. இங்க ஏற்பட்ட லாபமும் இங்க ஏற்பட்ட நஷ்டமும் எப்படி இருக்கான், சமமா இருக்கா. அப்போ இங்க இருக்கக்கூடிய ப்ராஃபிட்க்கும் கிடைச்ச லாஸ்க்குமான ப்ராஃபிட் ரேஷியோ, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1:1. ஓகேவா, ரெண்டுமே சமம் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்றோம், 1:1 கொடுத்துக்கிறோம். ஓகே, இதுக்கு மேல அந்த பொருளை 25% லாபம் ஏற்பட எவ்வளவு ரூபாய்க்கு விற்க வேண்டும் கேட்கிறாங்க. அப்ப 25% லாபம் வச்சு வித்துருந்தா அந்த பொருள் எவ்வளவு ரூபாய்க்கு வித்துருக்கலாம்னு கேட்கறாங்க. அப்போ முதல்ல நமக்கு காஸ்ட் பிரைஸ் தெரியணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு செல்லிங் பிரைஸ்க்கும் டிஃபரன்ஸ் பார்க்கணும். 1920 இருந்து 1280 நீங்க கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா 300 ஒரு 640 வருமா. ஓகேவா, டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 640. இப்போ இந்த 640 1:1 விகிதப்படி பிரிக்கணும். அப்போ டிவைடட் பை 2 பண்ணணுமா, 2 பண்ண, ஏன்னா 1 + 1 2, 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 320 வரும். அப்போ ஒரு பங்குன்றது 320. அப்போ இங்கேயும் ஒரு பங்கு தான் இருக்கு, 320. ஓகே, இப்போ காஸ்ட் ப்ரைஸ் சொல்ல செல்லிங் ப்ரைஸோட லாஸை ஆட் பண்ணாலும் ஓகேவா, அதாவது 1280 ரூபாய்க்கு விற்கும் போது அவங்களுக்கு 320 ரூபாய் லாஸ் ஆயிருக்கு, 1920 ரூபாய்க்கு விற்கும் போது 320 ரூபாய் ப்ராஃபிட் ஆயிருக்கு. ஏதாச்சும் ஒரு சைடை வச்சு நம்ம காஸ்ட் ப்ரைஸை சொல்லலாம். ப்ராஃபிட் சைட் சொல்றோம் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ்ல இருந்து ப்ராஃபிட்டை கழிச்சா காஸ்ட் ப்ரைஸ், இல்ல லாஸ் சைடு சொல்றோம் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ்ல இருந்து லாஸை கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும், காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். நான் இது ரெண்டையும் கூட்டிக்கிறேன். ஓகேவா, கூட்டினா எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1300 1600 ரூபான்னு கிடைக்குது. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1600 ரூபாய். அவங்க கேட்டது அந்த பொருளின் விலை என்னன்னு கேட்டா 1600 ரூபான்னு சொல்லிக்கலாம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, 25% லாபம் ஏற்பட எவ்வளவு ரூபாய்க்கு விற்கணும்னு சொல்றாங்க. அப்போ இதுல 25% எடுத்து ஆட் பண்ணணுமா, 160 இன்னொரு 160 220 சாரி 320 320ன்றது 20%, ஒரு 80 சேர்த்தா அப்படின்னா 400. அப்போ 400 1600ல 400 அப்படின்றது 25%. இதை சேர்த்தா நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் கிடைக்கும். அப்போ அந்த பொருளை 25% ப்ராஃபிட்க்கு விற்கணும் அப்படின்னா அவங்க எவ்வளோக்கு விற்றுருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு விற்றுருக்கணும். ஓகேவா, இது 2022 ப்ரீவியஸ் இயர் மாடல். ஓகேவா, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட். கிருஷ்ணன் என்பவர் முதல் பொருளை ரூபாய் 150க்கும் இரண்டாவது பொருளை ரூபாய் 300க்கும் வாங்கினார். ஓகேவா, அப்போ ஃபர்ஸ்ட் பொருளோட காஸ்ட் பிரைஸ் 150 ரூபாய், ரெண்டாவது பொருளோட காஸ்ட் பிரைஸ் 300 ரூபாய். முதல் பொருளை 20% லாபத்திலும் இரண்டாவது பொருளை 20% நஷ்டத்திலும் விற்றார் எனில் அவரின் மொத்த லாப அல்லது நஷ்ட சதவீதம் என்னன்னு கேட்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் பொருளை 20% ப்ராஃபிட்லையும் செகண்ட் பொருளை 20% லாஸ்லையும் வித்திருக்காரு. ஓகே, பார்க்கலாமா.
அப்போ முதல் பொருளோட காஸ்ட் ப்ரைஸ் 150 ரூபாய். அது 20% ப்ராஃபிட்னா எவ்வளோக்கு வித்திருப்பாரு? இதில் 20% 30, அப்போ 180 ருபீஸ்க்கு வித்திருப்பாரு. ரெண்டாவது பொருள் 20% லாஸ்ல விற்கிறார். அப்போ இதில் 20% எடுத்து கழிச்சா அப்படின்னா 60 ருபீஸை கழிச்சா 240 ருபீஸ்க்கு இதை சேல் பண்ணியிருப்பார். ஓவராலாக அவரோட காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 450 ரூபாய். ஓகேவா? ஓவராலாக செல்லிங் ப்ரைஸ் இது ரெண்டு ஆட் பண்ணால் 300, 380, 420 ரூபாய். ஓகேவா? ரெண்டு பொருளையும் 450 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காரு, 420 ரூபாய் கொடுத்து வித்திருக்காரு. அப்போ எவ்வளோ கம்மியாக வித்திருக்காரு? 30 ரூபாய் கம்மியாக வித்திருக்காரு. அப்போ கண்டிப்பாக அவருக்கு அங்கே 30 ரூபாய் லாஸ்ட்ல, அந்த லாஸ் தான் நான் இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்ல போகிறேன். அப்புறம் என்ன பண்ணுவேன்? எவ்வளோ லாஸ் டிவைடட் பை அதனோட காஸ்ட் ப்ரைஸ் 450 ரூபாவா? அப்போ சால்வ் பண்ணாமா? ஒரு ஜீரோ ஒரு முறை 15 முறை 1/15க்கான பர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6.67%. சரி, ஓகேவா? 6.667% தான். ஓகேவா? அப்போ இங்க ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. லாஸ் ஆஃப் 6.67%. இந்த 7க்கு பதில் இங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? ஆட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஃபைனலா ஏன்னா 2 டிஜிட் வரைக்கும் ஆன்சர் சொல்லுவாங்க எப்பவுமே, அதனால 6.67% அங்க லாஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு பொருளின் குறித்த விலை ரூபாய் 1,00,000. அப்பொருளுக்கு கடைக்காரர் 20% மற்றும் 10% என்ற இரு அடுத்தடுத்த தள்ளுபடிகள் தருகிறார் எனில் அதன் விற்ற விலை யாதுன்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி இரு அடுத்தடுத்த தள்ளுபடின்ற வார்த்தை வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஓவராலாக பார்க்கும்போது 30% டிஸ்கவுண்ட் தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. ஓகே, 30% கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி அடுத்தடுத்த டிஸ்கவுண்ட்னு வைப்பாங்க. பார்க்கும்போது பெருசாக தெரியும், ஆனால் உள்ள டிஸ்கவுண்ட் ஆன மதிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால கடைக்காரருக்கு அங்கே கொஞ்சம் லாபம் இருக்கும். ஓகேவா? அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த இரு அடுத்தடுத்த தள்ளுபடிகளுக்கு சமமான ஒற்றை தள்ளுபடி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் 20 அதை அப்படியே எடுத்துக்கோங்க, செகண்ட் பர்சன்டேஜ் 10, இது ரெண்டையும் கூட்டிக்கோங்க. ஓகே, கூட்டினதுக்கு அப்புறம் -20 × 10 டிவைட் பை 100ங்களா? ஓகே, 2 0க்கு 2 0 அடிச்சிடலாமா? 2 × 1 2, 30 + 10 சாரி 20 + 10 30 -1 × 2 2ங்களா? அப்போ 30ல 2 போச்சுன்னா 28%. ஓகேங்களா? இப்போ பாருங்க, 20% மற்றும் 10% என்ற இரு அடுத்தடுத்த தள்ளுபடிகளுக்கு சமமான ஒற்றை தள்ளுபடி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28% தான். ஓகேவா? அப்போ 28% டிஸ்கவுண்ட் போயிருச்சுன்னா அப்போ அவரோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ பர்சன்டேஜாக இருந்திருக்கும்? 72% இருந்திருக்கும். அவங்க என்ன கேட்குறாங்க? அதனோட விற்ற விலை தான் கேட்குறாங்க. ஓகே, அதனோட குறித்த விலை 1,00,000 ரூபாய். அப்போ 1,00,000 ரூபாயில 72% என்னன்னு சொன்னா அந்த பொருளோட செல்லிங் ப்ரைஸை சொல்லலாம். ஓகேவா? 1 lakhல 72%ன்றது என்னவா இருந்திருக்கும்? கரெக்டா 72,000 தானே இருந்திருக்கும். ஏன்னா 10,000 அப்படின்றது 10%. அப்போ இன்ட்டு 7 பண்ணும்போது 70,000 1000. ஓகேவா? 1000 அப்படின்றது 1%. அப்போ 2%ன்றது 2,000. அப்போ 70,000 + ஒரு 2,000 சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 72,000 கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அங்கிதா ஒரு குறிப்பிட்ட அளவு பொம்மைகளை 10% தள்ளுபடியில் வாங்கினார். ஒரு பொம்மையின் விலை ரூபாய் 50. இதனால் அவருக்கு ரூபாய் 450 சேமிக்கப்படுகிறது எனில் அவர் எத்தனை பொம்மைகளை வாங்கி இருப்பார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேவா? ஒரு பொம்மையோட காஸ்ட் பிரைஸ் 50 ரூபாய், ஆனா அதுக்கு டிஸ்கவுண்ட் 10%. அப்போ ஒவ்வொரு பொம்மைக்கும் எவ்வளவு ரூபாய் அவருக்கு டிஸ்கவுண்டா கிடைச்சிருக்கும் அப்படின்னா 5 ரூபாய் டிஸ்கவுண்டா கிடைச்சிருக்கும். ஓகே, ஒரு பொருளோட பிரைஸ், ஓகேவா, அந்த பொம்மையோட பிரைஸ் 50 ரூபாய், 10% டிஸ்கவுண்ட்னா ஒரு பொம்மைக்கு அவருக்கு 5 ரூபாய் சேவ் ஆயிருக்கும். ஆமா தானே? மொத்தமா பார்க்கும்போது 450 ரூபாய் சேமிக்கப்பட்டிருக்கான். அப்போ மொத்தமா 450 ரூபாய் சேமிக்கப்பட்டிருக்கு. ஒரு பொம்மைக்கு 5 ரூபாய் சேமிக்கப்படுது அப்படின்னா மொத்தமா அவங்க எத்தனை பொம்மை வாங்கியிருப்பாங்கன்னு கேட்கறாங்க. அப்போ டிவைட் பை ஃபைன் பண்ணலாமா? அடிச்சா நமக்கு என்ன வரும்? 90. ஓகேவா? அப்போ மொத்தமா அவங்க எத்தனை பொம்மை வாங்கியிருப்பாங்கன்னா 90 பொம்மைகளை வாங்கியிருப்பாங்க, 90 பொம்மைகளை வாங்கியிருப்பாங்க. ஒரு பொம்மைக்கு 5 ரூபான்றப்போ 90 பொம்மைக்கு 5 ரூபாய் சேவ் ஆச்சுன்னா உங்களுக்கு ஓவராலா பார்க்கும்போது 450 ரூபாய் சேவ் ஆயிருக்கும். அப்போ எவ்வளவு பொம்மைகளை வாங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 90 பொம்மைகளை வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு பொருளிற்கு 28% தள்ளுபடி அளித்து அதன் விற்ற விலை ரூபாய் 13,392 எனில் அதன் குறித்த விலை என்னன்னு கேட்கிறாங்க. ஓகேவா? ஒரு பொருளுக்கு 28% டிஸ்கவுண்ட் போச்சு அப்படின்னா அதோட செல்லிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 13,392 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. அப்படி இருந்தால் அதனோட குறித்த விலை என்னன்னு கேட்குறாங்க. எப்பயும் மார்பிள் பிரைஸும் டிஸ்கவுண்ட்டும் வருது செல்லிங் பிரைஸ். ஓகே, மார்பிள் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் டிஸ்கவுண்ட் மட்டும் வருது அப்படின்னா எப்பவுமே இந்த மார்பிள் பிரைஸ், ஓகேவா, குறித்த விலை நம்ம 100%, அதுல இருந்து டிஸ்கவுண்ட்டை கழிச்சா நமக்கு செல்லிங் பிரைஸ்க்கான பர்சன்டேஜ் கிடைக்குமா? ஓகே, அப்போ டிஸ்கவுண்ட் மார்பிள் பிரைஸ் 100% அப்படின்னா டிஸ்கவுண்ட் 28%. அப்போ செல்லிங் பிரைஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னா இந்த 100ல 28 கழிக்கலாமா?
கழிச்சா நமக்கு என்ன வரும் 72% வருமா? இப்போ 72%ன்றதா இந்த 13,392. ஓகேவா? அப்போ மார்க்டு ப்ரைஸ் வேணும், நான் என்ன பண்ணணும்? 100% கண்டுபிடிக்கணுமா? ஓகே, இதுக்கும் ஏதாச்சும் பொதுவான வாய்ப்பாடு இருக்கலாம், பார்க்கலாமா? கண்டிப்பா 72 நான் பார்க்குறேன். இங்க பாருங்க 3, 6, 8, 9 இது ரெண்டுமே 9வது வாய்ப்பாட்டில் வரக்கூடிய நம்பர்னு எனக்கு தெரியும். 9வது வாய்ப்பாட்டில் வந்தாலும் அடிச்சாலும் சரி. ஆனா எனக்கு இது 12வது வாய்ப்பாட்டில் வரும்ன்றதும் தெரியுது. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்றேன்? 6, 12, 72, 1, 12, 12, 1, 12, 12, 1, 12, 12, மீதி ஒரு 2ங்களா? ஓகே, 72 திரும்ப 6, 12 இருக்கு. ஓகே, இப்போ இது 6வது வாய்ப்பாட்டில் அடி போடணும்னு எனக்கு தெரியுது. ஏன்னா 6க்கு ரூல் என்ன? 2 and 3. 2 ஆலையும் டிவைட் ஆகும், 3 ஆலையும் டிவைட் ஆகும்னு தெரியுது. அப்போ நான் கரெக்டாக அப்படியே 6வது வாய்ப்பாட்டில் அடிச்சிடுறேன். ஒரு முறையா இங்க பாருங்க, ஒரு முறை 4, 5ங்களா, 8 முறை 48, மீதி ஒரு 3, 6. ஓகேவா? அப்போ 1%ன்றது 186. அப்போ எனக்கு 100% வேணா இன்ட்டு 100. அப்போ 186ஓட இன்ட்டு 100 பண்ணும்போது 2 0. ஓகே, இப்போ அந்த பொருளோட மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18,600 ரூபாய். ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சரா இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட். ஒரு நாற்காலியின் குறித்த விலை 2000. இதற்கு 10% மற்றும் 15% என்ற இரு தொடர்ச்சியான தள்ளுபடிகள் அளிக்கப்படுகின்றன. இதற்கு சமமான ஒற்றை தள்ளுபடி சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. அவங்க கேட்கக்கூடியது இந்த 2% 2 அடுத்தடுத்து தள்ளுபடி பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, இதுக்கு சமமான ஒற்றை தள்ளுபடி சதவீதம் தான் கேட்குறாங்க. எப்பவும் போல கொடுத்துருக்கக்கூடிய அப்படியே 2% அப்படியே எடுத்துக்கலாமா? ஓகேவா? 10%, 10 plus ஒரு 15% டிஸ்கவுண்ட் கொடுத்துருவோம். அப்போ 10 plus 15 minus 10 into 50. ஓகேவா? அதே பர்சன்டேஜை இங்கே மைனஸ் கொடுத்து பெருக்க டிவைடட் பை 100. ஓகேவா? ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சிடலாமா? 15 divided by 10 எப்படி எழுதுறான்னு பார்த்தீங்கன்னா 1.5 எழுதலாமா? 10 plus 15 25. அப்போ 25ல 1.5 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 23.5%. அப்போ இந்த 2 தள்ளுபடிகளுக்கும் சமமான ஒற்றை தள்ளுபடி என்னன்னு பார்த்தீங்கன்னா 23.5%. ஆப்ஷன் டி தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு பொருளின் குறித்த விலை ரூபாய் 900. அதனை 40% தள்ளுபடியில் ஒருவர் வாங்கி அப்பொருளை ரூபாய் 900க்கு விற்பனை செய்கிறார் எனில் அவரின் லாப சதவீதம் என்னன்னு கேட்கிறாங்க. ஓகேவா? ஒரு பொருளோட மார்க்டு பிரைஸ் 900 ரூபாய். ஓகேவா? அவர் அதை எவ்வளவு டிஸ்கவுண்ட்ல வாங்குறாரா? 40% டிஸ்கவுண்ட்ல வாங்குறாங்க. இது அந்த பொருளோட குறித்த விலை. அவரோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? அவர் 40% டிஸ்கவுண்ட்ல வாங்கியிருக்காரு. அப்போ 900 ரூபாய்க்கு வாங்கியிருக்க மாட்டாரு. இதுல 40% குறைஞ்சி 60% தான் வாங்கியிருப்பார். அப்போ 900ல 60% என்னன்னு பாத்தீங்கன்னா 540 rupees. அப்போ அவரோட காஸ்ட் பிரைஸ் 540 ரூபாய் தான். அவர் அதை எவ்வளவுக்கு வித்திருக்காரா? ஓகேவா? 900 ரூபாய்க்கு வித்திருக்காரு அப்படின்னா அவரோட லாப சதவீதம் என்னன்னு கேட்கலாம். 540 ரூபாய்க்கு வாங்கி 900 ரூபாய்க்கு வித்திருக்காரு. அவர் எவ்வளவு அதிகமா வித்திருக்காரு? 360 ரூபாய் அதிகமா வித்திருக்காரு. அப்போ 540 ரூபாய்க்கு 360 ரூபான்றது எவ்வளவு பர்சன்டேஜ்னு சொல்ல போறோம். ஆமாவா? சால்வ் பண்ணலாமா? ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சிடலாமா? நம்ம 4வது வாய்ப்பாட்டில் கூட அடிக்கலாம். அடிக்க முடியாது. 9வது வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 4 முறை 6 முறையா? இப்போ 2 முறை 3 முறை 2/3 ஃபைனல் நின்று இருக்கா? இப்போ 2/3க்கான பர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 66.66%. இல்லைன்னா 66 into 2/3%. இந்த ரெண்டுத்துல என்ன ஆப்ஷன் இருக்கு? அதுதான் ஆப்ஷன் 1. ஓகேவா? 66 into 2/3% தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு பொருளின் வாங்கிய விலையை விட 25% அதிகமாக வைத்து விலை குறிக்கப்படுகிறது. இதில் 10% லாபம் கிடைக்க வேண்டுமெனில் எவ்வளவு சதவீதம் தள்ளுபடி தர வேண்டும் கேட்கலாம். ஒரு பொருளோட மார்க்டு பிரைஸ்ன்றது காஸ்ட் பிரைஸ் விட 25% அதிகமாக வைக்கிறாங்க. அப்போ காஸ்ட் பிரைஸ் 100 ரூபாவா இருந்தா மார்க்டு பிரைஸ் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25% அதிகமாக வச்சு மார்க் பண்றாங்க. அப்போ 100 ரூபாயில 25% அதிகம் அப்படின்னா மார்க்டு பிரைஸ் என்னவா இருக்கும்? 125 ரூபாயா இருக்குமா? ஓகே, இதுல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 10% ப்ராஃபிட் கிடைக்கணுமா? அப்போ கண்டிப்பா 100 ரூபாய்க்கு வாங்கி 10% ப்ராஃபிட் விற்கணும்னா 110 ரூபாய்க்கு வித்துருக்கணுமா? ஓகேவா? அப்போ அவங்களோட செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும்? 110 ரூபாயா இருந்திருக்கு. ஓகேவா? ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு இங்க என்ன கிடைக்கும்? 10% ப்ராஃபிட் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுத்து வித்துருக்கலாம்னு கேட்கறாங்க. 125 ரூபாய் அந்த பொருளோட பிரைஸை மார்க் பண்ணிட்டாங்க. ஆனா 110 ரூபாய்க்கு வித்தா போதுமானது. அப்பவே அவங்களுக்கு 10% ப்ராஃபிட் கிடைச்சிடும். அப்ப கண்டிப்பா அவங்க எவ்வளவு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கலாம்னு கேட்கறாங்க. 125 ரூபாயில இருந்து எவ்வளவு ரூபாய் குறைச்சா 110 ரூபாய் கிடைக்கும்? 15 ரூபாய் குறைச்சா கிடைக்குமா? அப்ப 125ல 15 ரூபான்றது எவ்வளவு பர்சன்டேஜ்னு சொன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிடலாமா? ஓகேவா? இதை நம்ம சால்வ் பண்றோம். 3/15
25 வருது. 3/25லாம் எந்த பர்சன்டேஜ் இல்லை. அப்போ இன்ட்டு 100ன்னு கொடுத்துடலாமா? ஒரு முறை இங்கே 4 முறையா 3 4 12. அப்போ அவங்க எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்தா போதும்? 12% டிஸ்கவுண்ட் கொடுத்தாலே அவங்களுக்கு 10% அங்கே ப்ராஃபிட் கிடைச்சிடும். அப்போ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு பொருளின் வாங்கிய விலை குறித்த விலையில் 64%. குறித்த விலையில் 64%. அப்போ மார்க்கெட் பிரைஸ் 100 rupees அப்படின்னா இதுல 64% தான் அவங்களோட காஸ்ட் பிரைஸ். அப்போ 100ல 64%ன்றது 64 rupees-ஆ? ஓகே, அதுக்கடுத்து அவங்க என்ன சொல்றாங்க? தள்ளுபடி 20% அளிக்கப்பட்டால் லாப சதவீதம் என்னன்னு கேட்கறான். 100 ரூபாய் மார்க்கெட் பிரைஸ், அதில் 20% டிஸ்கவுண்ட் போச்சுன்னா அதோட செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும்? 100 ரூபாய் 20% 20. அப்போ 20 டிஸ்கவுண்ட்ல கழிக்கணும். கழிச்சா செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும்? 80 ரூபாய் இருக்கும். இப்போ பாருங்க, 64 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 80 ரூபாய்க்கு வித்தா அவங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட்? 16 ரூபாய் ப்ராஃபிட்டா? அப்போ இந்த 16 ரூபாய் ப்ராஃபிட்ன்றது எவ்வளவு பர்சன்டேஜ்னு சொல்லிடலாமா? ப்ராஃபிட் டிவைட் பை காஸ்ட் பிரைஸ்ன்றது 64 2/8. ஓகேவா? இதே நம்ம அடிச்சோம் அப்படின்னா 1/4. 1/4க்கான பர்சன்டேஜ் என்ன பர்சன்டேஜ்? 25%. அப்போ அவங்களுக்கு இங்கே ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25% ப்ராஃபிட். ஓகேவா? ஆப்ஷன் பி தான் இதனோட ஆன்சரா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அரவிந்த் ஒரு பொருளை 20% மற்றும் 25% என்ற இரு தொடர்ச்சியான தள்ளுபடி முறையில் ரூபாய் 6000 செலுத்தி வாங்குகிறார் எனில் அப்பொருளின் குறித்த விலை என்னன்னு கேட்கறாங்க. அப்போ அவரோட செல்லிங் பிரைஸ் வந்து 6000 ரூபாய். அவர் வாங்கினதுன்னா அப்போ அதுக்கு அவங்களுக்கு வித்தவங்க அது 6000 ரூபாய்க்கு தான் வித்திருப்பாங்க. அப்போ அதோட மார்க்கெட் பிரைஸ் என்னவா இருக்குன்னு கேட்கறாங்க. ஓகே, 2 டிஸ்கவுண்ட்க்கு அப்புறம் தானே அவர் 6000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காரு. அப்போ டிஸ்கவுண்ட் போக இந்த செல்லிங் பிரைஸ் எவ்வளோ பர்சன்ட் கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே, 20 + 25 - 20 × 25 டிவைட் பை 100ங்களா? ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சிடலாமா? 5 முறை 2 முறையா? 2க்கு 2 அடிச்சிடலாமா? அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. 20 + 25 45. 45ல் 5 கழிச்சா 40% டிஸ்கவுண்ட். 40% டிஸ்கவுண்ட்னா அப்போ செல்லிங் பிரைஸ் எவ்வளோ பர்சன்டேஜாக இருந்திருக்கும்? 60%. அப்போ அந்த 60% தானே 6000. ஓகேவா? பர்சன்டேஜ் கொடுத்தாலும் சரி கொடுக்கலாலும் சரி 60% செல்லிங் பிரைஸ் 100% கண்டுபிடிக்க போறேன். அப்போ அந்த பர்சன்டேஜ் போயிடும்ன்றதால 60ன்றது 60,000னா 100 அப்படின்றது எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போறேன். ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சிடலாமா? ஒரு 6 6 100 6ன்றது 600. அப்போ 1%ன்றது 100 அப்படின்னா 100%ன்றது என்னவா இருந்திருக்கும்? 10,000 ரூபாயா இருந்திருக்கும் இல்லையா? அப்போ அந்த பொருளோட குறித்த விலை என்னவா இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாயா இருந்திருக்கும். ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சரா இருந்திருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு கம்பெனி 4 வகையான ஓகேவா ஒரு கம்பெனி பாத்தீங்கன்னா 4 வகையான டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கு. ஓகேவா? 4 வகையான டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கு, தள்ளுபடி கொடுத்துருக்கு. இதுல எது அதிக தள்ளுபடியை தரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ 4 வகையான டிஸ்கவுண்ட் இருக்கு. இதுல ஏதோ ஒன்றுல நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம ஏதோ ஒன்று செலக்ட் பண்றதுக்கு அப்போ ஒவ்வொருத்துல எவ்வளவு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்கும்னு நம்ம கண்டுபிடிச்சி எதுல அதிகமான டிஸ்கவுண்ட் அமௌண்ட் கிடைக்குதோ அதுல வாங்கும் போது தானே நம்ம கம்மியான பிரைஸ்க்கு அந்த பொருளை வாங்க முடியும். அதுதானே நமக்கு ப்ராஃபிட். அப்ப அவங்க டைரக்டா இதுக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்கல. அவங்க பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 10% மற்றும் 20% என்ற இரு தொடர்ச்சியான தள்ளுபடிகள் ஃபர்ஸ்ட் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 1 வாங்கினால் 1 இலவசம்னு செகண்ட் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 5 வாங்கினால் 3 இலவசம்னு சொல்லி தேர்ட் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 5 வாங்கினால் 6 இலவசம்னு சொல்லி ஃபோர்த் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த 4த்துல எது பெஸ்ட்னு தெரிஞ்சாதான் நம்ம அதை சூஸ் பண்ணி வாங்க முடியும். ஆமாவா? பாத்துலாமா? அப்ப எது பெஸ்ட்னு பாத்துலாமா? ஓகே, பாருங்க. 10 மற்றும் 20% ஈக்குவலான சிங்கிள் டிஸ்கவுண்ட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஓகேவா? 10 + 20 - 10 × 20 டிவைடட் பை 100ங்களா? 2 0க்கு 2 0 அடிச்சலாமா? 30 - 2 28%. ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ல வாங்கினா நமக்கு 28% டிஸ்கவுண்ட் ஆகும். ஓகே, செகண்ட் பார்க்கலாமா? 1 வாங்கினால் 1 இலவசம். இதுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா ஓகேவா? மொத்தமா ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்குறேன் அப்படின்னா எனக்கு ஒரு பொருள் இலவசம். அப்போ மொத்தமா என் கையில எத்தனை பொருள் கிடைக்கும்? 2 பொருள் கிடைக்கும். இந்த 2 பொருளை எனக்கு ஃப்ரீயா இலவசமா எத்தனை பொருள் வந்துச்சு? 1 இலவசம் இல்லையா? அப்போ 2க்கு 1 இலவசம். அப்போ 1/2ன்றது எவ்வளவு பர்சன்டேஜ்னு பாத்தீங்கன்னா 50%. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃபர்ல நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா 28% டிஸ்கவுண்ட் ஆயிருக்கும். ஆனா செகண்ட் ஆஃபர்ல நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா 50% டிஸ்கவுண்ட் ஆயிருக்கும். ஆனா இதுக்கு நமக்கு என்ன தெரியணும்? 1 வாங்கினால் 1 இலவசம் அப்படின்னா எவ்வளவு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்ன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து பாருங்க, 5 வாங்கினால் 3 இலவசம்.
நான் 5 காசு கொடுத்து வாங்குறேன், 3 ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அப்போ மொத்தமா எனக்கு எத்தனை பொருள் கிடைக்கும்? 8 பொருள். ஓகேவா? இந்த 8ல எனக்கு எத்தனை பொருள் ஃப்ரீயா வந்துச்சு? 3 பொருள் ஃப்ரீ. அப்போ 3/8ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ்னு தெரியணும். அப்போ பார்த்தீங்கன்னா 37.5%. ஓகேவா? 1/8 அப்படின்றது 12.5%, 2/8 அப்படின்றது 25%, 3/8 அப்படின்னா 37.5%. ஓகேவா? அடுத்து 5 வாங்கினால் 6 இலவசமா, 5 காசு கொடுத்து வாங்கினா 6 கையில எனக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க. அப்போ மொத்தமா எனக்கு என் கையில எத்தனை பொருள் வரும்? 11 பொருள் வரும். இந்த 11க்கு எனக்கு எத்தனை ஃப்ரீயா வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 6 ஃப்ரீயா வந்துச்சு. ஓகேவா? 6/11 அப்படின்றது எவ்வளவு பர்சன்டேஜ்னு பாத்தீங்கன்னா கீழே 11 பார்த்தா மேல 9ஆல பெருக்கணுமா? 6 × 9 54. இன்னொரு முறை இந்த 54 எழுதிக்கணும், 2 ஸ்தானம் முன்னாடி புள்ளி வச்சுக்கணுமா? அப்போ 6/11 அப்படின்றது எவ்வளவு பர்சன்டேஜ்னு பாத்தீங்கன்னா 54.54%. ஓகே, அப்போ இந்த 4த்துல எதுல நமக்கு அதிகப்படியான டிஸ்கவுண்ட் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அதிகமா எங்க தான் இருக்கு? இந்த 54.54% தானே. இது எத்தனாவது டிஸ்கவுண்ட் ஆஃபர்? 4வது டிஸ்கவுண்ட் ஆஃபர். அப்போ 4வதுல வாங்கினாதான் எனக்கு பெஸ்டா இருக்கும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகே, 4 தான் இந்த 4ல பெஸ்டான டிஸ்கவுண்ட் ஆஃபரா இருக்கும். ஓகேங்களா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் முடிச்சாச்சு. நிறைய மாடல் கவர் பண்ணியிருக்கும். இதுல நிறைய இயர் கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. இந்த எல்லா கொஸ்டினும் பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.